ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சப்பாத்திக்கு பக்காவான ஒரு பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போகிறேன். அதுக்கு 4 வெங்காயம், 2 துண்டு இஞ்சி, 3 பூண்டு, ஒரு 5-6 தக்காளி, ஒரு வானல் எண்ணெய் விட்டு இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்புறமா அதில் இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைங்க. சைட் பை சைடாக நான் கோதுமை மாவு பசைஞ்சு அதையும் உருட்டி வச்சுக்கிட்டேன். அப்புறம் வெங்காயம் தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா, வெறும் மிளகாத்தூள், ஜீரகத்தூள் இது எல்லாத்தையும் நான் அதில் போட்டு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டேன். உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். அப்புறம் சப்பாத்தியும் போட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் மிக்சியில் போட முடியும். அதனால் சைடில் நான் சப்பாத்தி போட்டுகிட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. திரும்பவும் பன்னீர் ஒரு பக்கம் கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் வானலில் எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதெல்லாம் அதில் ஆட் பண்ணிவிடுங்க. அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பன்னீர் நல்லா க்யூபாக பன்னீரை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான சப்பாத்தி. அதுக்கு வந்து சைடிஷ் பன்னீர் பட்டர் மசாலா. லாஸ்ட்டாக வந்து நம்ம கொஞ்சோண்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க.